குட் பேட் அக்லி படத்தை பற்றி டைரக்டர் அதிக் இப்போ வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அதாவது வந்து எக்ஸ்க்ளூசிவாக படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து இப்போ சொல்லியிருக்காரு. இந்த படத்தோட மெயின் பிளாட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபாதர் அண்ட் சன் பாண்டிங் பற்றி தான் இந்த படமே. ஸோ அஜித் சார் கேரக்டர் வந்து ஈக்குவல் மாஸ் அண்ட் எமோஷன் வந்து கலந்து தான் இருக்கும். ஃபாதர் அண்ட் சன் பாண்டிங் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு நல்லா கனெக்ட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் குட் பேட் அக்லி படத்தை தாங்கி பிடிக்கிறதே பார்த்தீங்கன்னா எமோஷனல் பாயிண்ட் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ என்னதான் வந்து ஆக்ஷன் சீன்ஸ் இருந்தாலும் அதுக்கு பின்னாடி வந்து பயங்கரமான எமோஷன் கனெக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி குவாலிட்டிஸ் இருக்குது. இந்த உலகம் குட்டாக இருக்கும்போது நம்ம குட்டாக இருப்போம், பேடாக இருக்கும்போது நம்ம அக்லியாக தான் இருந்து ஆகணும். அந்த ஐடியா வச்சு தான் இந்த படமே வந்து நாங்கள் எடுத்திருக்கோம் அப்படின்னு வந்து அதிக் சொல்லியிருக்காரு. அஜித் சாரை வந்து எப்படிலாம் நான் பார்க்கணும்னு நினச்சேனோ அதே மாதிரி இந்த படத்தை நான் எடுத்திருக்கேன். அஜித் சார் ஃபேன்ஸுக்கு மிகப்பெரிய திருவிழாவாக இந்த படம் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அஜித் சாருக்கு டிஃப்ரெண்ட் கெட்டப்ஸ் இருக்குது. குறிப்பாக வந்து பில்லா ஸ்டைலில் ஒரு கெட்டப் இருக்குது. தீனா லுக் அப்படியே கொண்டு வந்திருக்காராம். இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் தான் வரும். இது மட்டும் இல்லாமல் குட் பேட் அக்லியோட டைட்டிலை சஜஸ்ட் பண்ணதே அஜித் சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த படத்தில் வந்து சூப்பர்பான ஒரு டான்ஸ் நம்பர் இருக்குது. அஜித் சார் செம்மையாக ஆடி இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜெயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு மாசான சாங், அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சாங்கும் இருக்குது, அதுவும் பயங்கரமாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறமா பார்த்தீங்கன்னா பிரசன்னாவோட கேரக்டர் ரொம்ப யூனிக்காக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அர்ஜுன் தாஸோட கேரக்டர் தான் படத்தில் மிகப்பெரிய ஹைலைட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதையும் தாண்டி ஷைன் டாம் சக் இந்த படத்தில் வந்து முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறாரு. அவரோட ரோல் பார்த்தீங்கன்னா படத்தில் பயங்கரமான இம்பேக்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் த்ரிஷாவுக்கு அஜித் சாரே பார்த்தீங்கன்னா பர்சனலாக அவங்களோட கேரக்டர் அண்ட் ஸ்டோரியை பற்றி சொல்லியிருக்காங்களா விடாமுயற்சி ஷூட்டிங் ஸ்பாட்டில். அவங்களுக்கும் இந்த படத்தில் மிகப்பெரிய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதையும் தாண்டி கார்த்திகேயா இந்த படத்தில் அஜித் சாரோட பையனாக நடிச்சிருக்காரு. கார்த்திகேயா பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சாலார் படத்தில் வந்து நடிச்சிருந்தாரு. அண்ட் இந்த படத்தில் அஜித் சாரோட கேரக்டர் நேம் பார்த்தீங்கன்னா ரெட் டிராகன். இந்த படத்தில் அவரை ஏகேன்னு ரெஃபர் பண்ணி தான் கூப்பிடுவாங்க. அதுக்கு அஜித் சார் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த படத்தை அஜித் சார் 72 டேஸில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து முடிச்சிருக்காரு அப்படின்னு அதிக் சொல்லியிருக்காரு. அஜித் சாருக்கு மிகப்பெரிய வில் பவர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் இந்த படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.